Tamil Movie Theatre. இலங்கையில் ரத்தினபுரி என்ற அழகிய நகரம் இருந்தது. அந்த நகரின் நடுப்பகுதியில் ஒரு வீடு பல வருடங்களாக பாழடைந்திருந்தது. அந்த வீட்டைச் சுற்றி அதிக மர்மங்கள் இருந்தன. இரவில் அந்த வீட்டிலிருந்து அழுகை சத்தமும் சில நேரங்களில் பாடலும் கேட்டது. ஆனால் யாருக்கும் அதன் காரணம் தெரியல. ஒரு நாள் கணேஷ் வேலைக்கு போய் தன் நண்பர்களுடன் திரும்பி வரும் வழியில் அந்த வீட்டின் அருகே சற்று இளைப்பாறினர். அப்போது அவ்வீட்டில் இருந்து ஒரு மனித உருவம் வீட்டின் ஜன்னல் வழியே பார்த்தது. இந்த வீட்டில் யாரும் இல்லை என்றே சொன்னாங்க. அப்போ அது யார் என்று அவன் தயங்கினான். தன் நண்பர்களுடன் கணேஷ் பயமின்றி வீட்டுக்குள் செல்ல தீர்மானித்தான். மஞ்சள் நிறத்தில் மங்கலான மின்விளக்கு ஏற்றப்பட்ட அந்த அறைகள் மிகவும் பய உணர்வை ஏற்படுத்தின. நுழைந்ததுமே தோட்டம் மயானம் போல காட்சியளித்தது. ஒரு வழியாக அவ்வீட்டின் கதவருகே சென்றனர். வீட்டினுள் சென்று அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் வீட்டில் தொலைக்காட்சி வேலை செய்து கொண்டிருந்தது. பய உணர்வு மெல்ல அதிகரித்தது. அவனின் நண்பர்களில் ஒருவன் காணாமல் போனான். ஆதி, ஆதி, எங்கே போனாய் என்று கத்தியவனின் குரல் ஒரு திடீர் அதிர்ச்சியால் நின்று போனது. அப்போது ஒரு பெண்மையின் மெல்லிய சிரிப்பு தொலைவில் கேட்டது. அந்த சிரிப்பு கணேஷை அச்சுறுத்தியது. அவ்வேளை அவனது கையை பிடித்து ஏதோ அவனை பின்னால் இழுத்துச் சென்றது. அவன் திரும்பிய போது ஒரு வெட்கப்பட்ட பெண்ணின் உருவம் கண்முன்னே நின்று கொண்டிருந்தது. அவள் கண்கள் சிவப்பாக இருந்தது. மேலும் அவள் விரலால் ஒரு அறையை காட்டி அங்கு செல்லும்படி சைகை செய்தாள். அந்த அறைக்குள் பல கேள்வியோடும் பயத்துடன் கணேஷ் சென்றபோது அந்த அறையின் சுவற்றில் ஒரு பழைய புகைப்படம் கிடைத்தது. அது ஒரு பெண்ணின் புகைப்படம். அந்த படத்தின் கீழே ஏதோ எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அது எழுதப்பட்டிருந்த எழுத்து இதுவரையில் அவர்கள் அறியாத எழுத்தாக இருந்தது. அப்போது ஒரு குரல் கேட்டது. நான் யார் என்பதை தேடுங்கள், இல்லையேல் நீங்கள் யாரும் இந்த வீட்டை விட்டு எப்போதும் வெளியே போக மாட்டீர்கள்.